வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. ஒரு அருமையானதும் முக்கியமானதுமான ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். காதலிச்சா தப்பாங்க, இதுதான் தலைப்பு. காதலிக்கிறதெல்லாம் தப்பு ஆகாது. எப்பயாச்சும் அது தவறாக ஆகிவிடும். அது எப்போ அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம். காதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் 6 அறிவு படித்த மனிதர்கள், 5 அறிவு படித்த விலங்குகள், மரம் செடி கொடிகள், இப்படி எல்லா உயிரினங்களுக்குமே காதல் உண்டு. ஆனால் அந்த காதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். ஐயன் திருவள்ளுவரும் என்ன செய்கிறாரு, காதலுக்காக இன்பத்துப்பால் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வைத்து ஏராளமான தகவல்களை நமக்கு சொல்கிறார். அதிகாரம் 109 தகை அணங்குறுத்தல், குறள் எண் 1084. கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண் தகை பேதை கமர்த்தனக்கண். கண்டார் உயிருண்ணும் தோற்றம், பார்க்குறவங்க நிலகுலைஞ்சு போயிடுவாங்க. அவளுடைய அழகில் மயங்கி தன் நிலை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவளுடைய கண் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கண். அந்த கண் எப்படி அப்படின்னு சொன்னால், போர்க்களத்தில் போர் செய்து எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த கண். அப்பேற்பட்ட ஒரு பேரழகி அவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் ஐயன் திருவள்ளுவர் ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்கிறார். அப்புறம் நிறைய சொல்கிறார். காதல் சிறப்புரைத்தல், அப்புறம் ஊடல் கூடல், இப்படி நிறைய தகவல்களை, ஒரு வாழ்வியல் தத்துவங்களை சொல்கிறார். ஆகினால காதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. இப்போ உதாரணமாக பிரபல தமிழ் சீரியல் தொலைக்காட்சி தொடரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சீரியலில் மகள் காதலிக்கிறாள், மகன் காதலிக்கிறான், அப்பா காதலிக்கிறார், அம்மாவை இன்னொருத்தர் காதலிக்கிறார். இப்படி எல்லோருமே காதலிக்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா இது சரியா அப்படின்னு தோணும், ஒரு வகையில் பார்த்தா இது சரிதான் அப்படிங்கிற மாதிரியும் தோணும். ஏன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு, அவ்வளவுதான். அது யாருக்கு வேணாலும் எந்த வயசில் வேணாலும் வரலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதில் முறை இருக்கும். ஒரு வயது வந்த பெண் நன்றாக படித்து ஒரு நல்ல பணியில் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய எதிர்கால துணை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க சிந்திக்கலாம். ஒரு நல்ல நண்பர், அவர் நாளடைவில் காதலராக ஆகிற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கிறார்கள், அது சிறப்பு. அப்படி இல்லாமல் 14 வயதில், 12 வயதில், ஒரு 19 வயதில், பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் காதல் வந்தால் அது அவர்களுடைய வாழ்வை சீர்குலைத்துவிடும். ஆகையினால் இதையெல்லாம் சிந்திக்கணும். இந்த இளைய தலைமுறையினர் சிந்திக்கணும். அவர்களுக்கு நல்ல வழி காட்டணும். எப்படின்னு சொன்னால், காதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு. அது எங்கே கிடைக்குதோ அங்கே போய் அது தேடும். ஒரு மாடு அதுக்கு உணவு எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடும். அதுக்கு அவங்களுடைய கட்டுத்தரையிலேயே உணவு கிடச்சா தேடி போய் அடுத்த காட்டில் போய் மேயணுங்கிற அவசியம் கிடையாது.
அதுபோல் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, துணைவியாருக்கு நாம் அளவு கடந்த அன்பை செலுத்தி அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்தால் அவர்கள் பிறரிடத்தில் அன்பையும் தேவையும் ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? இதை அனைவரும் சிந்திக்கிறாங்க. இங்கே கிடைக்கல, என்ன செய்கிறாங்க? கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கிறாங்க. தங்களுடைய குழந்தைகள் மேலே, பிள்ளைகள் மேலே அந்த வெறுப்புணர்வை காட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? இன்னொரு இடத்துல ஒரு ஆதரவு பேச்சு, அது உண்மையோ பொய்யோ, வெளியிலிருந்து கிடைக்கிது. சில தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது. உதாரணமாக ஒரு சாக்லேட், விலை உயர்ந்த சாக்லேட் அப்பாட்ட கேட்குது, அம்மாட்ட கேட்குது ஒரு பொண்ணோ பையனோ. அவர்கள் மறுக்கிறார்கள். பணம் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்கிறார்கள். அவருக்கு வேறு செலவுக்கெல்லாம் பணம் இருக்குது, ஆனால் பிள்ளைக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு முடியலை, அதில் விருப்பம் இல்லை. ஆனால் வெளியிலேருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எங்கே அந்த உள்ளம் கடந்து போகும்? எதை நாடும்? இதையெல்லாம் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். பிள்ளைங்க மேலே தப்பு சொல்லிடக்கூடாது. பெற்றோர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது போல் சம்பவங்கள் வரும். இப்போ காதல் அப்படிங்கிறது அந்த தொலைக்காட்சி தொடரில் அந்த அப்பா வீட்டில் சரியான ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு தோழியோட நட்பு கொள்கிறாரு. அது வளர்ந்து காதலாகிறது, அப்புறம் கல்யாணம் ஆகிறாங்க. அதனால் பல சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. இது தேவையா? இதை அந்த நாடகத்தில் சொல்கிறாங்க. இது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. என்ன சிக்கலாக இருந்தாலும் அதை தீர்த்து கொண்டு அவருடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் ஒழிய இங்கே கிடைக்காத ஒரு அன்பு, ஒரு ஆதரவை வெளியிலிருந்து தேடுவதுங்கிற அப்படிங்கிறது அது முறையற்றதாக ஆகிவிடும். அது முறையற்ற காதல். அதே அந்த பெண் மேலே, கதாநாயகி மேலே இன்னொரு ஆண் ஒரு ஆதரவு காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார். இதனால் தவறு இல்லை. அவர்கள் அந்த திருமணம் நோக்கி அவர்களுடைய பயணம் இல்லை, ஒருவருக்கொருவர் ஒரு நல்ல நட்பு, அதனால் தவறில்லை. ஆனால் அந்த ஆண் போல் அப்பா போல் வேறு மாதிரியாக உறவை பண்ணி கொண்டால் அது தவறாகவும் கேலிக்குரியதாகவும் ஆகிவிடும். இப்போ சமீபத்தில் ஒரு கல்லூரி மாணவன், ஒரு கல்லூரி மாணவி, வயது வந்த அவர்கள் சில வருடங்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். 2 பேருமே பருவ வயதை தாண்டியவர்கள், மேஜர். பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதனால் பலன் இல்லை. அவர்கள் பதிவு திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை துவக்கிவிட்டார்கள். இது நல்ல காதல். அப்படி இல்லாமல் இன்னொரு பத்திரிகை செய்தி, ஒரு 14 வயது பெண், அந்த பெண்ணை ஒரு தொழில் செய்கின்ற ஒரு பையன் காதலிக்கிறார். அப்படி அந்த பள்ளிக்கூட மாணவியினுடைய மனதை கெடுத்து அதை வீட்டில் கிடைக்காத சில பொருட்களை கொடுத்து வாகனங்களில் அழைத்து சென்று சுற்றி காமிக்கிறது, வெளியில் சுற்றுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இப்படியாக அது காதலை வளர்த்து அதனுடைய பள்ளி படிப்பும் கெட்டு வாழ்க்கையும் கெட்டு அப்படி ஆகி போயிடுச்சு. அப்புறம் பெற்றோருக்கு தெரிய வருது, சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அவர்கள் அடியாட்களை ஏவி அந்த பையனுடைய வாழ்வை முடித்து விட்டார்கள். பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடுமை. இந்த பையனுடைய வாழ்க்கையும் முடிந்து போய்விட்டது. எவ்வளோ நாள் வாழ வேண்டிய அந்த பையனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. அந்த பெற்றோர்கள் எப்படி வருத்தப்படுவார்கள்? இந்த பெண்ணுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. இதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். காதல் வேண்டும், ஆனால் அதில் ஒரு முறை இருக்கணும். முறையற்றதாக இருந்தால் அது ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கேலிக்குரியதாகவும் ஆகிவிடும்.
இறைவனை அறிவோம், சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த நேரத்தில் நாம் சிந்திக்கணும். இப்போ ஐயன் திருவள்ளுவர் வந்து இந்த தகையணங்குறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தான் பெண் தகை பேதை கமர்த்தனக்கண். பார்க்குறவங்க அப்படியே நில குலைஞ்சு போயிடுவாங்க, உயிரை விட்டுருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்காக உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்க உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேரழகு. அவருடைய கண் வந்து அப்படி எதிரியை வந்து நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு கண்கள், அழகிய கண்கள். கண்கள் பேசும் அப்படின்னு கவிஞர்கள்லாம் நிறைய கவிதைகள் வந்து கண்களை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த இதில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. நமக்கு வந்து எதை சொல்லணுமோ அதை நேரடியாக சொல்கிறோம், அவ்வளவுதான். அப்படி இந்த காதல் ஒவ்வொரு மனிதத்திலையும் அவசியம் இருக்கலாம், அது தவறில்லை. நம்முடைய பிள்ளைகளை காதலிக்கணும், மனைவியை காதலிக்கணும், நம்முடைய தொழிலை காதலிக்கணும், நிறைய புத்தகங்களை காதலிக்க வேண்டும், நிறைய படிக்கணுங்க. படித்தா தான் நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், இப்போ பகுத்தறிவை நம்ம வளர்த்துக்க முடியும். சரிங்க, இந்த திருக்குறள் சிந்தனை காதல் செஞ்சால் தப்பாங்க அப்படிங்கிற தலைப்பில் சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானம் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.